ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் இருக்க மெமரி ஸ்டடீஸ் கண்டெம்பரரி லிட்ரரி தேரி தமிழில் டீட்டெயிலாக பார்ப்போம். மெமரி ஸ்டடீஸ் அப்படிங்கிறது பாஸ்டில் நடந்த இன்சிடென்ட்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸையும் பீப்புள் எப்படி மெமரியில் வச்சுருக்காங்க, அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லை, இது இண்டிவிஜுவலும் சொசைட்டிஸும் அவங்களோட பாஸ்ட்டை எப்படி ரிமைண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் அவரோட சைல்டுஹுட் மெமரிஸ் பற்றி பேசுகிறது, இல்லை ஒரு சொசைட்டியில் ஒரு ஹிஸ்ட்ரி ஈவெண்ட்டை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் மெமரி ஸ்டடீஸ். நெக்ஸ்ட்டு, மெமரி இஸ் செலக்டிவ். நம்ம எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம், ஒரு சில விஷயத்தை மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்குவோம். அதுதான் மெமரி இஸ் செலக்டிவ். எக்ஸாம்பிளுக்கு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே நமக்கு ஒரு சில இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் இருக்கும், ஒரு சில மற்றவங்களுக்கு இன்னும் சில இன்சிடென்ட்ஸ் ஞாபகம் இருக்கும். ஏன் இப்படி மெமரிஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரே இன்சிடெண்ட் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு டிஃபர் ஆகுது அப்படின்னா, அதில் நம்மளோட எமோஷன்ஸ் கனெக்ஷன் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு இன்சிடெண்ட் நமக்கு ஹாப்பினஸ் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஹாப்பியாக நம்ம மைண்ட் பண்ணி வச்சுருப்போம். இல்லை அது சேடை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு சேடாக நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். மெமரிஸ்க்கு எமோஷன் மட்டும் இல்லை, நம்ம வாழ்கிற சொசைட்டி, தென் நம்மளோட கல்ச்சர் அது ஃபார்ம் பண்ணும். நம்ம என்னென்ன விஷயங்களை முக்கியமாக ஞாபகம் வச்சுருக்கோம், எதை நம்ம மறந்துடுறோம் அப்படிங்கிறது நம்ம கல்ச்சரை பொறுத்தும் அமையும். மெமரி அப்படிங்கிறது ஒரு கேமரா ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி நடந்ததை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்காது. இது ஒரு டைனமிக்கான விஷயம், அதாவது அது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு ஃபேமிலி இருக்குன்னு வச்சுப்போம், பாஸ்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு மாதிரி அந்த இன்சிடென்ட் சொல்லலாம். இது அவங்கவுங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், எமோஷன்ஸை பொறுத்து இது டிஃபர் ஆகும். இந்த தேதி 5 திங்ஸை முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பர்சனல் மெமரி. ஒரு பர்சனோட பர்சனல் மெமரிஸ். எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நம்மளுடைய ஸ்கூல் டே பற்றின ஞாபகம் அந்த மாதிரி வச்சுக்கலாம், அவங்கவுங்களுடைய ஸ்கூல் டே பற்றின ஞாபகம் அப்படின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கலெக்டிவ் மெமரி. கலெக்டிவ் மெமரினா என்ன? ஒரு குரூப்பே இல்லைன்னா ஒரு சொசைட்டி, ஸோ அதுக்கு உண்டான மெமரிஸு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கண்ட்ரியோட இண்டிபெண்டன்ஸ் டே, அது பற்றின மெமரிஸ். நெக்ஸ்ட்டு ட்ராமா. ஒரு விஷயத்தினால ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும் அப்படின்னா அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ட்ராமா. எக்ஸாம்பிளுக்கு, ஒரு வாரில் ஒரு பர்சன் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த வார் ரொம்ப க்ரூயல் எக்ஸ்பீரியன்ஸாக அவருக்கு கொடுத்துருக்கு. அந்த மெமரிஸ் அவரை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த தேரி ரிசர்ச் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நாஸ்டால்ஜியா. பாஸ்ட்டை பற்றின ரொம்ப இனிமையான ரொம்ப ஏக்கமான மெமரிஸு. இப்போ நம்ம ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஸோ அந்த பீரியட் திருப்பி நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஃபீல். நெக்ஸ்ட்டு ஃபர்கெட்டிங். டார்க் சாப்டர்ஸை, நம்ம லைஃப்பில் டார்க் சாப்டர்ஸை நம்ம மறக்கணும்னு நினைப்போம். ஸோ அதுதான் இது. இந்த மெமரி ஸ்டடீஸ்க்கு நிறைய பேர் கான்ட்ரிபியூட்டர்ஸாக இருந்திருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் மௌரிஸ் ஹார்வாக்ஸ். இவர் தான் கலெக்டிவ் மெமரி பற்றி ஃபஸ்ட்டு பேசினார். நெக்ஸ்ட்டு பியர் நோரா. இவர் லியோடே மெம்பா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்படின்னா பிளேசஸ் ஆஃப் மெமரின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்காலர் பால் ரிகர். இவர் மெமரி, ஹிஸ்ட்ரி, ஃபர்கெட்டிங் பற்றி நிறைய எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு அலைடா அண்ட் யான் அஸ்மான். இவங்க கல்ச்சுரல் மெமரி பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் டோட்டல், மெமரி ஸ்டடீஸ் அப்படிங்கிறது வெறும் இன்சிடெண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை, அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம், ஏன் சில விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், சிலதை ஏன் நம்ம மறந்துடுறோம், தென் கல்ச்சர், எமோஷன், இதெல்லாம் எப்படி நம்ம மெமரிஸை ஃபார்ம் பண்ணுது, இதெல்லாம் பற்றி ரிசர்ச் பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு மெமரி ஸ்டடீஸ் அப்படிங்கிறது லிட்ரேச்சரில் எதுக்கு யூஸ் ஆகுது? இது லிட்ரேச்சரில் இருக்க நெரேட்டிவ் டெக்னிக்ஸை அனலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நெரேட்டிவ் டெக்னிக்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டோரி எப்படி சொல்லப்படுறாங்க அப்படிங்கிறது தான். எக்ஸாம்பிளுக்கு, நம்ம ஒரு மூவி பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, அந்த மூவியில் ஹீரோவோட ஒரு பாஸ்ட்டை ஒரு சீனில் காட்டுவாங்க, அப்புறம் இப்போ நடக்கிற ஸ்டோரியை காட்டுவாங்க. இது ஒரு நெரேட்டிவ் டெக்னிக். such as flashbacks, retrospection, stream of consciousness and fragmented narration. ஃப்ளாஷ்பேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரியில் ஒரு பார்ட்டில் சடனாக பாஸ்ட்டுக்கு போயிட்டு ஒரு இன்சிடெண்ட்டை காட்டுறது. இப்போ ஒரு மூவியில் ஒரு கேரக்டர் அவங்க சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தி பார்க்குறது. நெக்ஸ்ட்டு ரெட்ராஸ்பெக்ஷன். இதுவும் ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான், ஆனால் ஒரு கேரக்டர் அவங்க பாஸ்ட்டை பற்றி யோசிப்பாங்க, தென் அதை அனலைஸும் பண்ணுவாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாவலில் ஒரு ஹீரோ அவரோட ஓல்டு லவ் பற்றி நினச்சிட்டு இருப்பாரு. அது ஏன் வந்து பிரேக்கப் ஆனது அப்படின்னு அனலைஸ் பண்ணுவார். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இது கேரக்டரோட மைண்டில் இருக்கிற தாட்ஸு, எமோஷன்ஸு, மெமரிஸு இது எல்லாத்தையும் ஒரு ஆர்டரே இல்லாமல் அப்படியே எழுதுறது. எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பர்சன் ஒரே டைமில் ஐயோ எக்ஸாமுக்கு படிக்கணும், ஐயோ பசிக்குது, நேற்று பார்த்த மூவி நல்லா இருந்துச்சு, ஏன் என் ஃப்ரெண்டு இன்னும் வரல அப்படின்னு திங்க் பண்ணுறது. அடுத்து ஃப்ராக்மெண்டட் நரேஷன். இதில் ஸ்டோரி ஒரு லீனியர் ஆர்டரில் இல்லாமல் பிரேக் ஆகிட்டு டிஃப்ரெண்ட் டைம்லைனில் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் சொல்லப்படுறது. இது ஒரு பசில் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பீஸாக கொடுத்துருப்பாங்க அங்கே இங்கே அப்படின்னு. நம்ம தான் அதை சேர்த்து அந்த ஸ்டோரியை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஒரு கேரக்டரோட மெமரிஸ் எப்படி வந்து அவங்களோட ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுது அப்படிங்கிறத காட்டுது. இது என்னன்னா நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான், நம்மளோட மெமரிஸ் தான் நம்ம இப்போ யார், நம்மளோட ஐடென்டிட்டியை தீர்மானிக்குது. இப்போ நம்ம பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வர்ஜினியா உல்ஃபோட மிஸ்ஸஸ் டாலவே. இந்த நாவல் ஃபுல்லாகவே ஒரு டேவோட இன்சிடென்ட்ஸ். பட் கேரக்டரோட மைண்டில் ஓடுற அந்த மெமரிஸு, தாட்ஸு, ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இசிகரோஸோட த ரிமைன்ஸ் ஆஃப் த டே அண்ட் நெவர் லெட் மீ கோ. இந்த 2 நாவல்ஸுமே மெமரிஸு, ஐடென்டிட்டி அப்புறம் பாஸ்ட்டை பற்றி தான் பேசும். நெக்ஸ்ட்டு இஎன் மெக்யூவான்ஸோட அட்டோன்மெண்ட். இது ஒரு ஸ்மால் கேர்ளோட மெமரி. ஸோ அவளோட மிஸ்டேக், பாஸ்டில் நடந்த மிஸ்டேக் எப்படி வந்து நிறைய பேரோட லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரைட்டர் ஜூலியன் பார்னஸ். இவங்களோட ஒர்க் வந்து த சென்ஸ் ஆஃப் அன் எண்டிங். இதுவும் கடந்த கால மெமரிஸ் அதுக்கப்புறம் பாஸ்ட்டை பற்றி பேசும். அடுத்து இந்த நாவல்ஸ்லாம் எந்தெந்த விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ட்ராமா. எப்படி ஒரு அதிர்ச்சியான இன்சிடென்ட் வந்து ஒருத்தரோட மனசில் டீப்பாக பதிஞ்சு அவங்களோட லைஃப்பை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு காட்டியிருப்பாங்க. அதுக்கு தான் அட்டோன்மெண்ட். இந்த நாவலில் ஒரு சின்ன பொண்ணு செஞ்ச தப்பு எப்படி வந்து அவளுக்கு லைஃப் லாங் ட்ராமா கொடுக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கில்ட்டு. இந்த கில்ட்டுக்கு எக்ஸாம்பிள் த ரிமைன்ஸ் ஆஃப் த டே. இந்த ஒர்க்கோட மெயின் கேரக்டர் பாஸ்டில் ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. பட் அந்த முடிவு வந்து ப்ரெசண்ட்டில் தப்புன்னு நினச்சி கில்ட் ஃபீலாக இருப்பார். நெக்ஸ்ட்டு ரீகலெக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் மிஸ்ஸஸ் டாலவே. இந்த ஒர்க்கில் மெயின் கேரக்டர் மிஸ்ஸஸ் டாலவே. ஸோ இவங்க பாஸ்டில் இருந்த ரிலேஷன்ஸ் தென் இன்சிடென்ட்ஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த நாவல்ஸ்லாம் அன்ரிலையபிலிட்டி ஆஃப் மெமரியை பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்படின்னா என்னென்னா நம்மளோட மெமரிஸ் வந்து அன்ரிலையபிளாக இருக்கும், நம்ப முடியாதது மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்த இது நடந்ததாக நினைப்போம், ஆனால் அது வந்து உண்மையாக நடந்திருக்காது, இல்லைன்னா வேறு மாதிரி நடந்திருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் த சென்ஸ் ஆஃப் அன் எண்டிங். ஸோ இதில் ஒரு கேரக்டர் தன்னோட பாஸ்ட் டைமை பற்றி நினைக்கிறதும் தென் இப்போ பட் உண்மையான இன்சிடென்ட்ஸுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரைட்டர்ஸ் அவங்களோட ஸ்டோரியில் நெரேட்டிவ் டெக்னிக்ஸை, ஃப்ளாஷ்பேக்ஸ், ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்னஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு கேரக்டரோட ஐடென்டிட்டியை அவங்களுடைய மெமரி வந்து எப்படி கிரியேட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பிரிட்டிஷ் லிட்ரேச்சரில் வர்ஜினியா உல்ஃப், இசிகரோ இவங்கெல்லாம் இந்த ரைட்டர்ஸ்லாம் எழுதின நாவல்ஸ் ட்ராமா, கில்ட்டு, அன்ரிலையபிலிட்டி ஆஃப் மெமரி. ஸோ இந்த தீம்ஸ் எல்லாம் மெமரி பெர்ஸ்பெக்டிவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெமரி ஸ்டடீஸ் லிட்ரேச்சரில் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஒரு ரைட்டர் ஒரு நாவல் ரைட் பண்ணும்போது ஸோ பாஸ்டில் அந்த இன்சிடெண்ட்டை எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அவர் என்னென்ன மெமரிஸை வந்து யூஸ் பண்ணுறாரு, எந்த பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறாரு, இது எல்லாத்தையும் மெமரி ஸ்டடீஸ் வழியாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். ரிமெம்பரிங்கும் ஃபர்கட்டிங்கும் நம்மளோட லைஃப்பை வந்து எப்படி கிரியேட் பண்ணுது. ஒரு பர்சன் ஒரு கஷ்டமான எக்ஸ்பீரியன்ஸை, ட்ராமாவை மறக்க முடியாமல் இருக்கலாம். இன்னொருத்தர் ஒரு ஹாப்பியான மெமரிஸை, நாஸ்டாலஜியா மட்டுமே ஞாபகம் வச்சுருக்கலாம். இந்த ரெண்டுமே அவங்களுடைய இப்போ இருக்கிற மனநிலைமையும் லைஃப்பையும் எப்படி அஃபெக்ட் பண்ணுது, இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மெமரி ஸ்டடீஸ் ஹெல்ப் பண்ணுது. மெமரி ஸ்டடீஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.